ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம வெங்காயம் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சம்டைம்ஸ் சில வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக அழுகி போயிடும். ஸோ எப்போவுமே வெங்காயம் வாங்கிட்டு வந்த உடனே இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு வைக்கும்போது உங்கள் வெங்காயம் ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வெங்காயம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த கூடையில் நடுவில் இந்த மாதிரி ஒரு தேங்காய் சரட்டையை வச்சுருங்க. வச்சுட்டு அதை சுற்றி வெங்காயம் போட்டு வைக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய மாய்ஸ்டர்லாம் இது அப்சர்வ் பண்ணிக்கும். உங்களுக்கு வெங்காயம் அழுவி போகாது. அதே மாதிரி இந்த குட்டி குட்டியாக நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணி அதில் போட்டு வைங்க. இந்த மாதிரி பண்ணுறனாலையும் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மைலாம் இந்த நியூஸ் பேப்பர் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ உங்கள் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வாங்கிட்டு வந்த உடனே இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் அரிசி வாங்குகிற பை இருக்கும். கடையில் நம்ம ஏதாவது வாங்கினோன்னா நம்மளுக்கு பேக் மாதிரி, அதாவது துணி பை மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அதை நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் கூட கொடுப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் கிளாத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக பார்க்குறதுக்கு டிஷ்யூ பேப்பர் இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேக்ஸை எடுத்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 டைப்பில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காட்டன் கிளாத் மாதிரியே இருக்குது இந்த பேகு. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த அரிசி பையெலாம் கொஞ்சம் உங்களுக்கு ரஃப்பாக லைட்டாக சொர சொரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த அரிசி பை தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஸோ கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கிச்சனில் டைல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு, கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு, மெயினாக கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ லைட்டாக மட்டும் நான் விம் லிக்விட் ஜெல்லை லைட்டாக இந்த மாதிரி ட்ராப் மாதிரி ஊற்றிட்டு ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம துணியை வச்சு க்ளீன் பண்ணுறதா இருந்தால் அதில் அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்சர்வ் ஆகாது. அதே மாதிரி துணி ஈரமாயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய டவல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் வரக்கூடிய இந்த மாதிரி ரைஸ் பேக் கவரு, பை, அந்த மாதிரி காட்டன் பேக்ஸு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லாவும் உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இது நீங்கள் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகும். அதில் தண்ணியில் முக்கி பிழிஞ்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவாக துணியாக இருந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு ஈரமாயிரும். உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்சர்வ் ஆகாது. ஸோ இப்போ நல்லா தொடச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான ஒரு கிளாத்தை வச்சு நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். இப்போ எந்த அளவுக்கு கேஸ் ஸ்டவ் நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம முட்டையெல்லாம் வேக வச்சு வைக்கும்போது அது ரொம்ப சூடாக இருக்குன்னா அதை எடுக்கிறதுக்கு நம்ம கரண்டி யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தேங்காய் நம்ம எடுத்ததுக்கப்புறம் அந்த தேங்காவோட தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி சூடாக இருக்கக்கூடிய பொருள் உருளைக்கிழங்கு வேக வச்சாலோ இல்லை முட்டையை வேக வச்சாலோ அதை எடுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம அதை மட்டும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயே கூட நீங்கள் முட்டையை உரிச்சு கூட போட்டு பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். இப்போலாம் இந்த மாதிரி கோகனட் ஷெல்லில் இருக்கக்கூடிய கிண்ணம்லாம் ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க. ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக. அதுக்கு நம்மளே வீட்டில் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி முட்டை ஓடை க்ளீனாக எடுக்கணும்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முட்டையை உள்ளே வச்சுட்டு அதுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய அந்த கொட்டாங்குச்சியை ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஓடு மட்டும் தனியாக வந்துடும், முட்டை மட்டும் தனியாக வந்துடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம கடையிலேருந்து முட்டை வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அப்படி
வைக்கக்கூடாது. அந்த முட்டை மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ்லாம் மற்ற ஃபுட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க. இல்லை வெளியே வைக்கிறதா இருந்தால் கூட அப்படியே வைங்க. ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் அவசரத்தில் சமைக்கும்போது என்ன பண்ணுவோம், அப்படியே முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிடுவோம். அதை வாஷ் பண்ண மறந்துடுவோம். ஸோ நீங்கள் வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்போ வாஷ் பண்ணலனா கூட பரவாயில்ல. ஏன்னா இந்த முட்டை ஓடு நம்ம உடைக்கும்போது அது மேலே வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு இருக்கும். ஸோ அந்த அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைப்பட்டு நம்ம செய்யக்கூடிய சமையலில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால முட்டை வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி சால்ட் போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி கையை வச்சு தண்ணியில் ஊற வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மேலே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே போயிடும். அதே மாதிரி முட்டை வாங்கிட்டு வந்த உடனே தண்ணியில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த டிப்பை ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல முட்டையா கெட்ட முட்டையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இல்லை நம்ம டேரெக்டாக அப்படியே உடச்சி யூஸ் பண்ணணும், கெட்டு போன முட்டையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளோட சமையலும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தண்ணியில் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ அழுக்கு இருக்கிற அந்த முட்டையை வந்து அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறமா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி முட்டையை போட்டு இதில் எது நல்ல முட்டை கெட்ட முட்டைன்றதை வந்து நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த டிப்க்கு இங்கே வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்போ சோடா இருக்கு இல்லையா, பேக்கிங் சோடா, அதை வந்து நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பக்கெட்டில் வந்து தண்ணி வந்து நம்ம ஃபுல் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து சர்ஃபு, ஏரியல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய லிக்விட் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா பவுடர் ஃபார்மில் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு தண்ணியை நல்லா ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் மேட்டை வந்து ரொம்ப கை போட்டு சோப் போட்டு ப்ரஷ் போட்டு அலசணுன்ற அவசியம் இல்லை. இந்த தண்ணியில் ஒரு 1/2 ஹவர் மட்டும் ஊற வச்சா போதும். இந்த மேட்டில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ 1/2 ஹவருக்கு அப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த நுரையெல்லாம் அடங்கி தண்ணியோட கலரே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த மேட்டில் இருக்கக்கூடிய மொத்த அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை ப்ரஷ்ஷில் போடணுன்ற அவசியமே கிடையாது. லைட்டாக தண்ணியில் ஒரு 2-3 வாட்டி அலசினா மட்டும் போதும். ஏன்னா நம்ம இதில் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கனால அந்த மேட்டில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ பாருங்கள், தண்ணியில் ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணும்போது இந்த தண்ணியோட கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து காய போட்டுக்கலாம். மேட்டும் உங்களுக்கு க்ளீனாக பளிச்சுன்னு மாறிடும். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மேட் பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃபுட்டு வாங்கும்போது நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. அந்த கண்டெய்னர்ஸ்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுருப்போம், இல்லை தூக்கி போடுவோம். பட் ஆனால் அதை வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி குக்கரோட விசில் எங்கேயாவது வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டே இருப்போம். சம்டைம்ஸ் எங்கே போச்சுன்னே தெரியாது. அதுவும் மார்னிங் டைமில் டென்ஷனாக சமைக்கும் போது காணாமல் போயிடுச்சுன்னா டென்ஷன் ஆயிரும். ஸோ அதை போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பவுலில் இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பொருள், இந்த விசிலு, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற நெய், அதுக்கப்புறம் பெப்பர், பெருங்காயம், சால்ட் இதெல்லாம் போட்டு கிச்சன் கவுண்டர் டாப் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மார்னிங் டைமில் நம்ம அவசரமாக சமைக்கும் போது டென்ஷன் ஃப்ரீயாகவும் சமைக்கலாம். அதே மாதிரி இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் நம்ம தூக்கி போடாமல் ஆர்கனைசராக யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.